குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். வணக்கம். செய்தி சுருக்கம். புதிய கவர்னர்கள் நியமனம். ஜனாதிபதி முர்மு உத்தரவு. மகாராஷ்டிரா உள்ளிட்ட 9 மாநிலங்களுக்கான கவர்னர்களை நியமித்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். அவர்கள் பொறுப்பேற்கும் நாளில் இருந்து நியமன தேதிகள் நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவித்துள்ளார். அதன்படி பாஜக மூத்த தலைவரான சந்தோஷ் கங்குவார் ஜார்க்கண்ட் மாநில கவர்னராக நியமிக்கப்பட்டுள்ளார். சத்தீஸ்கர் மாநில கவர்னராக அசாம் மாநிலத்தின் முன்னாள் லோக்சபா எம்பி ராமன் தேக்கா நியமிக்கப்பட்டுள்ளார். மகாராஷ்டிரா மாநில சட்டசபையின் முன்னாள் சபாநாயகரும் பாஜக தலைவருமான ஹரிபாவ் கிஷன்ராவ் பாக்டே ராஜஸ்தான் மாநில கவர்னராக நியமிக்கப்பட்டுள்ளார். தெலுங்கானா கவர்னராக பாஜகவை சேர்ந்த திரிபுராவின் முன்னாள் துணை முதலமைச்சர் ஜிஷ்ணு தேவ் வர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். ராஜஸ்தானின் மூத்த பாஜக தலைவரும் ராஜ்யசபா முன்னாள் உறுப்பினருமான ஓம் பிரகாஷ் மாத்தூர் சிக்கிம் மாநில கவர்னராக நியமிக்கப்பட்டுள்ளார். கர்நாடகாவின் முன்னாள் லோக்சபா உறுப்பினர் CH விஜய்சங்கர் மேகாலய கவர்னராக நியமிக்கப்பட்டுள்ளார். 2013 முதல் 2014 வரை குஜராத்தில் அப்போதைய முதலமைச்சர் நரேந்திர மோடியின் முதன்மை செயலாளராக பணியாற்றிய ஓய்வு பெற்ற IAS அதிகாரி கைலாசநாதன் புதுச்சேரியின் துணைநிலை கவர்னராக நியமிக்கப்பட்டுள்ளார். தெலுங்கானாவுக்கு கூடுதல் கவர்னராக உள்ள CP ராதாகிருஷ்ணன் இனி மகாராஷ்டிராவின் கவர்னராக இருப்பார். அசாம் மாநில கவர்னராக குலாப் சந்த் கட்டாரியா, பஞ்சாப் மாநில கவர்னராகவும் சண்டிகர் யூனியன் பிரதேசத்தின் நிர்வாகியாகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். சிக்கிம் கவர்னரான லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா அசாம் கவர்னராக நியமிக்கப்பட்டு மணிப்பூர் கவர்னராக கூடுதல் பொறுப்பும் வழங்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் கவர்னர் மற்றும் சண்டிகர் யூனியன் பிரதேசத்தின் நிர்வாகி பன்வாரிலால் புரோஹித்தின் ராஜினாமாவை இந்திய குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டார். ஆடி 18 உதயநிதி துணை முதல்வர், தூக்கியடிக்கப்படும் 4 அமைச்சர்கள். CM ஸ்டாலின் அடுத்த மாசம் அமெரிக்கா போக இருக்காரு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ரிசல்ட் வந்தவுடனே போலாம்னு இருந்தாரு. ஜூலை கடைசி வாரம் கிளம்ப பிளான் போட்டிருந்தாங்க. ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தால பயணம் தள்ளி போயிருக்கு. அந்த தவிர்க்க முடியாத காரணம் என்னங்கிறது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டாலின் அமெரிக்கா போறதுக்குள்ள உதயநிதியை துணை CM ஆக்குறதுல அறிவாலயம் உறுதியா இருக்கு. மூத்த அமைச்சர்கள் எல்லோரும் கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. முறைப்படி அறிவிக்கிறது ஒண்ணுதான் பாக்கி இருக்கு. பொதுவா இந்துக்கள் ஆடி மாசம் நல்ல காரியம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அதனால உதயநிதிக்கு முடிசூடுவது தள்ளி போனதா சொல்றாங்க. ஒரு வழியா வர ஆடி 18ஆம் தேதி அமோகமா இருக்குன்னு ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. இது ஆகஸ்ட் 3 வருது. அன்னைக்கு உதயநிதிக்கு துணை CM பதவி தரப்படலாம்னு சிலர் சொல்றாங்க. அப்படியே அமைச்சரவை மாற்றம் பண்ணவும் முடிவு பண்ணியிருக்காங்க. வட மாவட்டத்தில் ஒருத்தர், தென் மாவட்டங்கள்ல 2, கொங்கு மண்டலத்தில் ஒருத்தர்னு 4 பேருக்கு ஒரே புகைச்சலா இருக்கு. இவங்களை தூக்கிட்டு அமைச்சர் இல்லாத மாவட்ட ஆட்களுக்கும் குறிப்பிட்ட ஜாதியினருக்கும் அமைச்சர் பதவி தரப்போறதா சொல்றாங்க. அவங்க இளைஞர்களா இருப்பாங்கன்னு அறிவாலய வட்டாரங்கள் சொல்லுது. ஆகஸ்ட் 22ஆம் தேதி ஸ்டாலின் அமெரிக்கா போறதுக்குள்ள எல்லாம் பைசலாகி முடியும்னு திமுகவினர் சொல்றாங்க. கவலையை விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். நிர்மலாவுக்கு தைரியம் சொன்ன பிரதமர். மத்திய அரசின் பட்ஜெட் குறித்து எதிர்க்கட்சிகள் வழக்கம் போல குறை சொல்லி வருகின்றன. சில பொருளாதார நிபுணர்கள் வரவேற்க, ஒரு சிலர் குறை கூறி வருகின்றனர். பட்ஜெட் தாக்கலான மறுநாள் பட்ஜெட் தயாரித்த குழுவை அழைத்து பிரதமர் சிற்றுண்டி விருந்து அளித்தார். ரகசியமாக நடந்த இந்த விருந்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், நிதி அமைச்சக செயலர்கள் 5 பேர், 3 இணை செயலர்கள், பிரதமர் அலுவலக சீனியர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இவர்கள் அனைவருக்கும் ஒரு பரிசும் அளித்த பிரதமர் மோடி அனைத்து அதிகாரிகளையும் தட்டி கொடுத்து பாராட்டினார். அரை மணி நேரம் நடந்த இந்த விருந்தில் நிதி அமைச்சரை பிரதமர் மோடி பெரிதும் பாராட்டினார். 3வது முறையாக மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு முந்தைய பட்ஜெட்டுகள் ஒரு முக்கிய காரணம். உலக அளவில் 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாற இந்த பட்ஜெட் உதவும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். பட்ஜெட்டை எதிர்க்கட்சிகள் கடுமையாக கண்டனம் செய்து வருவது குறித்து அதிகாரிகள் கவலைப்பட்டனர். அரசியலில் இதெல்லாம் சகஜம், அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் உங்கள் பணியை தொடருங்கள் என பிரதமர் மோடி சமாதானப்படுத்தியுள்ளார். கோவை ஈரோடுக்கு அடுத்த குறியா தமிழகத்தில் கேரள நக்சல் ஊடுருவல். தமிழக கேரள எல்லைப் பகுதியான வயநாடு, மலப்புரம், பாலக்காடு பகுதிகளில் நக்சல்கள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. வனத்தில் முகாமிட்டு பழங்குடியின கிராமங்களுக்கு சென்று அரசுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கின்றனர். நக்சல்கள் போராட்டத்திற்கு ஆதரவு கேட்கின்றனர்.
கேரளாவில் அரசு அலுவலகங்கள், சோதனைச் சாவடிகள் மீது தாக்குதல் நடத்தும் சம்பவங்களும் நடக்கிறது. நக்சல் நடமாட்டத்தை தடுக்க தமிழகத்தில் எல்லையோர பகுதிகளை அதிரடிப்படை, நக்சல் தடுப்பு பிரிவு கண்காணிக்கிறது. கேரளாவில் தண்டர்போல்ட் அதிரடிப்படை, கர்நாடகாவில் சிறப்பு அதிரடிப்படை போலீசார் நக்சல் தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நக்சல் அமைப்பின் முக்கிய நிர்வாகிகளான மொய்தீன், சோமன், சந்தோஷ் ஆகியோர் லோக்சபா தேர்தல் சமயத்தில் மக்களை சந்தித்தனர். வயநாடு அருகே கம்பமலை எஸ்டேட் பகுதியில் தொழிலாளர்கள் மத்தியில் தேர்தலுக்கு எதிராக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு சென்றனர். இந்நிலையில் நக்சல் மனோஜ் கடந்த வாரம் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அவரிடம் போலீஸ் நடத்திய விசாரணையில் சில திடுக்கிடும் தகவல் வெளிவந்துள்ளது. நக்சல்கள் மொய்தீன், சோமன், சந்தோஷ் காட்டை விட்டு வெளியேறிவிட்டனர். எர்ணாகுளத்திலிருந்து ரயில் வாயிலாக கோவை, ஈரோடுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளனர். இப்போது வயநாடு பகுதியில் நக்சல் ஆதரவாளர்களுடன் தங்கியிருக்கலாம் என்றார். இதையடுத்து தமிழகத்தில் மாநில அதிரடிப்படை போலீசார் தேடுதல் பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர். பஸ்ஸில் வெடிகுண்டு மிரட்டல். டில்லியில் நள்ளிரவில் பரபரப்பு. டில்லி நங்கலோய் நஜிப்கார் சாலை பகர்வாலா என்ற இடத்தில் நிறுத்தப்பட்டுள்ள பஸ்ஸில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக போலீசுக்கு மர்ம நபர் மிரட்டல் விடுத்தார். இன்னும் சற்று நேரத்தில் வெடிகுண்டு வெடிக்கும் என கூறிவிட்டு போனை துண்டித்துவிட்டார். தகவலறிந்த டெல்லி போலீசார், வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள், தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்தில் குவிந்தனர். பஸ்ஸை சோதனையிட்டதில் எந்தவித மர்ம பொருளும் கிடைக்கவில்லை என்றும் மிரட்டல் போலியானது என்றும் போலீசார் தெரிவித்தனர். டில்லியின் நரேலா என்ற பகுதியில் உள்ள சான்சல் பூங்கா நகரிலிருந்து மிரட்டல் அழைப்பு வந்ததாக தெரிவித்த போலீசார் மர்ம நபரை தேடி வருவதாக கூறினர். ஆகஸ்ட் 2 வரை மழை நீடிக்கும். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தரைக்காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசலாம். நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை முதல் ஆகஸ்ட் 2 வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும். சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும். மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. ஏர் பிஸ்டல் பிரிவில் பதக்கமா? நம்பிக்கை தந்தார் மனு பாக்கர். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் 33வது ஒலிம்பிக் போட்டி நடைபெற்று வருகிறது. மகளிர் ஒற்றையர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் தகுதி சுற்றில் இந்தியாவின் மனு பாக்கர் 580 புள்ளிகளுடன் 3வது இடம் பெற்றார். ஞாயிறன்று ஃபைனல் நடக்கிறது. பாக்கர் பதக்கம் வெல்வார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. பேட்மிண்டன் ஒற்றையர் முதல் சுற்று போட்டியில் இந்திய வீரர் லக்ஷயா சென் கவுதமாலா நாட்டு வீரர் கெவினை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றார். பேட்மிண்டன் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் சாத்விக் சிராக் ஜோடி பிரான்ஸ் அணியை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறியது. துடுப்பு படகு போட்டியில் இந்திய வீரர் பால்ராஜ் பன்வார் 4வது இடம் பிடித்து காலிறுதிக்கு தகுதி பெறும் வாய்ப்பை இழந்தார்.